திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பகுதியில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஏற்பாடுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்கிறார் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ். இது பற்றிய மேல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்கள். நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலமாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையை பொறுத்தவரை மாதத்திற்கு வரக்கூடிய பௌர்ணமியில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவார்கள். குறிப்பாக தமிழ் மாதங்களின் முதன்மை மாதமாக கருதக்கூடிய இந்த சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்தர்களும் பக்தர்களுடன் இணைந்து கிரிவலம் வருவதாக ஒரு ஐதீகம். அதன் அடிப்படையில் 35 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து தரிசனம் செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றைய தினம் சித்ரா பௌர்ணமி இன்றைய தினம் இரவு 9:57 மணிக்கு பிறந்து மறுதினம் நாளை 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு நிறைவடைய உள்ளதாக கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சித்ரா பௌர்ணமி தினத்தில் பல லட்சக்கணக்கான பக்தர்கள், குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் இரவு சித்ரா பௌர்ணமி பிறக்க உள்ள நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாநகராட்சி ஆணையாளர் செல்வபாலாஜி உள்ளிட்ட அதிகாரிகளோடு இணைந்து மாடவீதி, அண்ணாமலையார் திருக்கோயில் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கோவிலுக்குள் அமைக்கப்பட்டுள்ள கியூ வரிசை, நீண்ட வரிசையில் பக்தர்கள் காத்திருக்கும் அந்த வரிசைகளை பார்வையிட்ட அவர் பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய குடி தண்ணீர், வெயில் காலம் என்பதால் தர்பூசணி, பழ வகைகள், தண்ணீர் வகைகள் வழங்கப்படுகிறது. இது அனைத்தையும் ஆய்வு மேற்கொண்ட அவர் மாட வீதிகளில் உள்ள அனைத்து சாலைகளையும் மேற்கொண்டு பக்தர்கள் தங்கு தடையின்றி விரைவாக கோவிலுக்குள் சென்று தரிசனம் செய்வோம் வகையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக உள்ளதாகவும் கேட்டறிந்தார். அது மட்டுமின்றி கிரிவல பாதையில் அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ முகாம்கள், மக்களுக்கு உதவலாமா என்று காவல்துறையின் சார்பில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து இடங்களிலும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட அவர் காவல்துறையினருக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் முறையான வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா எனவும் கேட்டறிந்தார். ஐயப்பன், தகவல்களுக்கு நன்றி. இது ஜாலியோ ஜிம்கானா, நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி, இப்ப கெஸ்டோட பாரு பண்ணா.